வணக்கம். வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் எதனா முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஏன் நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நீ இல்லைனா என் இதயமே என்னை விட்டு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்றைக்குமே நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த டைமில் அங்கே மணல் புயல் வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே நம்ம டீம்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்கல்ல, இந்த மணல் புயல்னால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிடுறாங்க. இப்போ டைமோ அப்படி ஜிஜி தேடுறான். ஆனால் இளவரசி தான் கண்ணில் படுறா. அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு அறையில் நிற்க வச்சுட்டு நான் ஜிஜி தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு வெளியே வர்றான். இதே நேரத்தில் முசுக்கியும் குட்டி பையனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஆடு மாதிரி ஒரு மிருகம் இருந்துச்சு இல்லையா, அது வருது. அது லைட்டு மாதிரி ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் எரிஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இந்த மிருகத்தால் தான் அந்த மணல் புயலே இப்போ வந்திருக்கும். குட்டி பையன் அவன் கண்ட்ரோலை இழந்து அந்த மிருகத்து கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். அதே நேரத்தில் எங்கள் டைமாவும் ஜிஜி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், ஹிலினா அந்த மணல் புயலை மாட்டிட்டு மேலே பறந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடி யூஸ் பண்ணி ஹிலினாவை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஆனால் அவளை கிட்ட இழுத்துட்டு வர முடியல. அதனால ஹீரோயின் கிட்ட, நான் அங்கே போய் அவளை இழுத்துட்டு வரேன், என்னோட கொடியை நீ பத்திரமா பிடிச்சிக்கோ, நான் அவகிட்ட போனதுக்கப்புறமா நான் சிக்னல் கொடுத்த உடனே இந்த கொடியை பிடிச்சி வேகமாக இழுத்துரு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு ஹீரோயின்னு சொல்கிறா. சொன்ன மாதிரி ஹீரோ ஹிலினாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான். அப்போ ஹிலினா சொல்கிறா, நீ என்னை 2வது வாட்டி என் உயிரை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான். இப்போ இவங்க 3 பேருமே ஒரு மாதிரி கதவு மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்காங்க. எப்படி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துக்கு ஆல்ரெடி ஒரு ஒற்றன் வந்தாலே அவன் வந்து எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோ சொல்கிறான், ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனையில் இருக்காங்க, இப்போ எனக்கு உதவி பண்ணுற நிலைமையிலலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த மணல் புயலுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான். அங்கே ஒரு குட்டி விலங்கு, அந்த ஆடு மாதிரி இருந்துச்சுல, அதான் இவன் தூக்கிட்டு வந்திருக்கான். இந்த குட்டியை காணோம் தான் அதோட தாயும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மணல் புயலை உருவாக்கியிருக்கு. அப்போ இதுதான் காரணமா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு அப்போ அந்த இடத்துக்கு வாங்க அவனோட ஆட்கள் கூட வர்றான். அந்த ஆட்களை பார்த்ததுமே இந்த ஒற்றன் சொல்கிறான், அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர, இந்த இடத்த ஒன்று விட்டு என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்களை பார்த்தா பணத்துக்கு அலையிற மாதிரி இருக்கா, இவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த புயல் வர காரணமே நான் தான், வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்டே அந்த விலங்கை காமிக்கிறான். ஓ, இந்த மிருகத்தை அந்த புயல் காரணமாக ஒழுங்கு மரியாதை கூட்டிகிட்டு போய் இந்த மிருகத்தை அவங்க அம்மாட்ட சேர்த்துரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்னை வந்து போயிட்டு வரியான்னு கேட்கல, போன்னு கட்டளை போடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவன் கதறிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீயா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் அந்த கதவை திறந்துட்டு குட்டியை தூக்கிட்டு உள்ளே வர்றாங்க. அங்கே அந்த குட்டியோட அம்மா நிற்குது. அதுவும் இவங்கள பார்த்ததுமே இன்னும் ஆக்ரோஷமாக கத்துது. அந்த மணல் புயலோட வேகமும் அதிகமாகுது. இப்போ ஹீரோவும் எங்களை மன்னிச்சிட்டு நான் அவங்க குட்டியை காயப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட விட்டுறான். இப்போ அந்த பெரிய விலங்கும் அமைதியாகிடுது. அதனால மணல் புயலும் அப்படி நின்று போயிடுது. அந்த இடத்துல தான் முசுக்கியும் குட்டி பையனும் ஒளிஞ்சிருப்பாங்க. ஏன் ஹீரோ நீ வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க. மற்றவங்களெல்லாம் எங்கன்னு கேட்கும்போது, தெரியல, நம்ம தங்கியிருந்த ரூமில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வெளியே ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீமோட ஆளுங்கள்லாம் உள்ளே வராங்க. பரவாயில்ல, நீயும் கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்க, இப்போ அந்த ஒற்றனை நீ கொண்டுட்ட அப்படின்னா நான் உன்னை என்னோட டீமில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த கூட்டத்தோட தலைவன் சொல்கிறான். உன்னை மாதிரி தேவையில்லாமல் ஒரு உயிரை எடுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி நீ கொள்ளலான்னா என்ன, நான் அவனை கொண்டுடுறேன் அப்படின்னு ஒற்றனை கொண்டு போட்டுடுறானுங்க அந்த கூட்டத்தில் உள்ளவனுங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆமாம் நீ தானே இந்த சிட்டிக்கு வெளியே எல்லாரையும் கொண்டு போட்டிருந்தே, அது நீ தானேன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் அப்படின்னு அந்த வில்லன் சொல்கிறான். இப்போ நான் ஒரு முடிவு பண்ணுறேன், உங்கள் எல்லாரும் கூட நான் சண்டை போடுறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும், நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லன் சொல்கிறான். நம்ம களத்தில் மீட் பண்ணலாம் அப்படின்னு அந்த வில்லன் கூட கிளம்பி போயிடுது. இப்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா வந்துடுறாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் முசுக்கி இங்கே நடந்த விஷயத்த சொல்கிறான். இப்போ ஹீரோயின் 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த டீம் கூட சண்டை போட்டு நான் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த நியூட்டன் சோல் செயற்கை சக்தியில் இருக்காங்க, இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் காரணமாக இருக்குமோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக என்னோட அப்பா அந்த மாதிரி ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. இருக்கலாம், ஒருவேளை அதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா இருக்காரா, இல்லை எங்கள் அப்பாவோட பேரை யாராவது யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, அதுக்கு நான் இவங்களை வின் பண்ணால் மட்டும்தான் அது என்னன்னு நான் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல நான் என்னோட அப்பா நல்லவரா இல்லை கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கணும்னு சுயநலமாக தான் இதை யோசித்தேன். ஆனால் இப்போது இந்த ஊரை இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இவங்ககிட்ட சண்டை போட போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோ கிட்ட அந்த ஊர் மக்கள்லாம் வராங்க. நீ தானே நாளைக்கு அந்த ஃபின் பேட்டில் டீம் கூட சண்டை போட போகிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே பாருப்பா, நீ சண்டை போட்டு ஜெயிக்கிறியோ இல்லையே, நான் கண்டிப்பாக நீ உயிரோடு இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம், அப்படி நீ அவங்கள வின் பண்ணிட்டே அப்படின்னா எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க எல்லாரும். அதே நேரத்தில் எங்கள் ஹீரோவோட மாஸ்டர் டைமுக்கு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஹீரோ அந்த ஃபின் பேட்டில் டீம் கூட சண்டை போகிறான், மோஸ்ட்லி அதில் அவன் தோற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டைமோ சொல்கிறான், அது ஏன் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு குட்டி பையன் ரொம்பவே கடுப்பாயிரான். என்ன உன் பிரச்சனை இல்லையா, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண வரலன்னா நீ இங்கே இரு, ஆனால் நாங்கள்லாம் போவோம் அப்படின்னு குட்டி பையன் சொல்கிறான். இங்கே பாரு, இந்த டீமுக்கு நான் தான் கேப்டன் அப்படின்னு டைமோ சொல்லும்போது, கேப்டன்னா நீ என்ன சொன்னாலும் நாங்களாம் கேட்கணுமா அப்படின்னு குட்டி பையன் சண்டைக்கு சீறிட்டு வரான்.
ஆமா நான் சொன்னா நீ கேட்டு தான் ஆகணும். அப்படி நீ என்ன வின் பண்ணினா நீ சொல்றத நான் கேட்குறேன் அப்படின்னு டைமோ சொல்றான். அதனால இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு வெளிய வர்றாங்க. வெளிய வந்ததும் குட்டி பையன்கிட்ட டைமோ என்ன சொல்றான்னா, "இப்ப நீ ஏன் இவ்வளோ கொந்தளிக்கிற? நம்ம 2 பேரும் கண்டிப்பா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண தான் போறோம். ஆனா மத்தவங்களுக்கு தெரியாம போணும். ஏன்னா மத்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அடிபட்டுருக்கு" அப்படின்னு டைமோ சொல்றான். "அத எப்படி நீ முடிவு பண்ணலாம்?" அப்படின்னு பின்னாடி இருந்து ஜிஜி கேட்குறா. "நீ எப்போ வந்த?" அப்படி டைமோ கேட்கும்போது, "நீ பேசிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கண்டிப்பா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம 7 பேரும் தான் 7 வானவில் மாரி, அந்த கலர் மாரி" அப்படின்னு சொல்றா. இப்போ ஹீரோ இங்கே ஒருத்தர்கிட்ட நிறைய இரும்பு கேட்டிருப்பான். அவரும் நிறைய இரும்பு பொருட்கள்லாம் எடுத்து கொடுத்துட்டு, "உனக்கு இதில் என்ன வேணுமோ உருவாக்கிக்கோ. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நீ அந்த ஃபின் பாட்டில் நித்தியுமே வின் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் நிறைய ஆயுதங்கள் உருவாக்குறான். ஒரு 6 ஆயுதங்கள். அதில் ஆயுதங்கள் எல்லாம் ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு, "ஒருவேளை இந்த சண்டையில் நான் நாளைக்கு இறந்து போயிட்டேன் அப்படின்னா இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்தையும் கொடு" அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இப்போ ஹீரோவை பார்க்க அந்த இடத்துக்கு எல்லாருமே வர்றாங்க. உடனே டைமோ சொல்கிறான், "ஆமாம் நீங்களாம் என்ன எங்களை விட்டுட்டு சண்டை போட போகிறான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்மளாம் ஒரே ஒரு வானவில் மாதிரி, அதில் இருக்க 7 கலர்ஸ் தான் நம்ம எல்லாருமே, அதனால் நாங்களும் வருவோம்" அப்படின்னு சொல்கிறான். "இல்லை வேண்டாம்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உடனே முசுக்கி, "என்ன வேண்டாம்னு சொல்கிற? சண்டை போடுவோம், அதுவும் ஒரே டீமாக இருந்து மட்டும்தான்" அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே மாஸ்டர் 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல எல்லாரும் ஒரு டீமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்போ அவன் உருவாக்குனாலே அந்த ஆயுதத்தை எல்லார்ட்டையும் கொடுக்குறான். எல்லாரும் என்ன இது அப்படின்னு கேட்கும்போது, "இது ஒரு அம்பு எய்ற ஆயுதம் மாதிரி, நம்ம எதிரியை குறி வச்சு அடிக்கலாம்" அப்படின்னு சொல்கிறான். "சரி இந்த ஆயுதம் உனக்கு எங்கேருந்து கிடச்சது?" இளவரசி கேட்குறா. "இது நானே உருவாக்குனது" அப்படின்னு சொல்கிறான். "இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இது என்ன ஆயுதம், எப்படி உருவாக்குறேன்னு?" கேட்கும்போது, "இல்லை இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ மறுநாள் காலையில் மாஸ்டர் அவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஹீரோவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறா. இதை பார்த்துட்டு இளவரசி ஹீரோயினை கூப்பிட்டு, "ஏன் இங்கே பாருவோம் ஆளா அவள் தனியாக கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறா. "என்ன அதுக்கு என்னவா, அடி பாவி" அப்படின்னு இவ முடிச்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ கிட்ட, "தயவு செஞ்சு இந்த போட்டி வேண்டாம், இதில் நீ கலந்துக்காத" அப்படின்னு சொல்கிறா. எல்லாருக்கிட்டையும் 4 சோல்ரிங் இருக்குது, உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா ஹீரோனா. "இல்லை எனக்கும் அது தெரியும், ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். "நீ ஏற்கனவே 2 வாட்டி என் உயிரை காப்பாற்றிருக்க, அதனால தான் நான் உன்னோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோனா சொல்கிறா. இந்த போட்டினால ஹீரோக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.